அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி தமை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கப்பு கொண்டக்கடலையை ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். வெள்ளை கொண்டக்கடலை தான் உபயோகம் பண்ணணும். நம்ம நாட்டு கொண்டக்கடலை கிடையாது. அதோட கொஞ்சம் கொத்தமல்லி, பாசிலே இருக்குதுன்னா பாசிலே சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும்போது கொத்தமல்லி கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். ஒரு வெங்காயம், 4-5 பல் பூண்டு, மிளகு, சீரகம், தனியா, மிளகா இது எல்லாமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதோட கொஞ்சம் சோடா உப்பு, திருப்பியும் கல் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிக்ஸி ஜார்லேயோ இல்லை சாப்பர்லேயோ சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. அரைக்கிறது ரவை பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். ஏன்னா வெங்காயத்துலேயும் கொத்தமல்லிலேயும் இருக்கிற தண்ணியே போதும். இது ரவை தன்மையில் அரைச்சிட்டு இப்போ நம்ம இதை சோடா உப்பு போட்டிருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் விட்டுறணும். 10 நிமிஷம் விட்டுட்டு பார்க்கணும். இலகுவாக இருக்குது மாவு அப்படின்னா கொஞ்சமாக கடல மாவு சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா கடல மாவு சேர்க்க வேண்டாம். கடல மாவை தவிர வேறு எந்த மாவையும் சேர்த்துறாதீங்க. திருப்பியும் எண்ணெயை வானிலையை சூடு பண்ணி மிதமான தணலில் தான் வறுத்து எடுக்கணும். இப்போ இந்த மாவை நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்குங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்துக்கிட்டு உருண்டை பிடிச்சிட்டு மேலேயும் கீழேயும் கொஞ்சமாக அழுத்திடுங்க. போதும். அந்த சைஸு அழுத்திட்டிங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கும் வடையே. அப்படியே வானிலையில் போட்டு வறுத்து எடுக்கணும். இது எப்படி இருக்குன்னா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். அப்படி செஞ்சால் தான் நல்லா இருக்கும். இன்னொரு ட்ரிக் என்னதுன்னா, நீங்கள் வானொலி மிதமான வைக்கிறது மட்டும் இல்லை, ஒரே வாட்டி வானொலியில் என்ன பண்ணுங்கன்னா நிறைய தமையங்களை உள்ளே போட்டுருங்க. அப்போ என்ன ஆகும்னா எல்லா தமையாவும் சேர்ந்து வேகிறதுக்காக எண்ணெயில் உள்ள சூடை குறைச்சிரும். அதனால் உள்ள வரைக்கும் வெந்துட்டு மேலே கிறிஸ்பியாக இருக்கும். இது ஒரு நல்ல வெஜ் ப்ரோட்டீன் சோர்ஸு. என்னடா எண்ணெயில் வறுத்துட்டு ப்ரோட்டீனு நல்லது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இது உண்மையிலேயே எண்ணெயே இழுக்காது இந்த தமையான்றது மட்டும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். பாம்பே ரவை சைஸுக்கு அரைச்சிருக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிருங்க. அப்போ தான் இந்த வடை ரொம்ப ருசியாக இருக்கும். இன்னும் நல்ல பொன்னிறமாக மிதமான தணலில் வறுத்து இதை எடுத்துக்கலாம். இதை நம்ம வெஜ்ஜு ஷவர்மாவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஷவர்மா பண்ணலாம். திருப்பி நம்ம நோம்பு கஞ்சியோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது சாயங்காலம் டீ சமயத்தில் ஸ்நாக்காக சாப்பிட்லாம். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு நான்வெஜ் ப்ரோட்டீன் மாதிரி இது ஒரு வெஜ் ப்ரோட்டீனு. இதையே அவங்க ஒரு மீலுக்கு ஒரு சாப்பாடாகவே கூட கொஞ்சம் சாலடை வச்சுக்கிட்டு சாப்பிட்டாங்கன்னா வயிறு ஃபில் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.